முடிச்சீங்கன்னா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது தவிர ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் நிறைய இருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, நம்ம பேக்கெட் ஃபுட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்டா நீங்க இருக்காங்க. ஓகேவா? இது தவிர கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க நிறைய லெபார்டரிஸ் வச்சிருக்காங்க. ரெகுலரா ரெக்ரூட் பண்றாங்க. பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க, கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, பயாலஜி படிச்சவங்க, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சவங்க, அந்த மாதிரி ரெகுலரா ரெக்ரூட் பண்றாங்க. அங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, அக்ரில ஸ்கோப் இருக்கு. பட் பிரைவேட்ல பாத்தீங்கன்னா லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீங்க அதனாலதான் அக்ரி படிச்சவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, சிவில் சர்வீஸ்ல இருப்பாங்க. டைவர்சிஃபை ஆகிருப்பாங்க. ரெப்யூட்டட் காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு.